ஃபஸ்ட்டு இந்த சைடு நம்ம கீழே நான் வந்து ஃபால்ஸ் வச்சுருக்கேன். சின்னது பெருசு எடுத்தோங்கிற பட்சத்தில் நமக்கு வந்து என்ன ஆகும்னா சைடு அடிக்கும். இன்னொன்று என்ன ஆகுங்கிறத நான் சொல்கிறேன் கடைசியாக. இப்போ எனக்கு இந்த கரெக்டாக அப்படி வச்சுக்கலாம். இது இன்னும் டைட்டாக உட்காந்துரும். புரியுதுங்களா? தெரியுதா? என்ன தெரியாது. ஸோ சாரீ கட்டி கொஞ்சமாவது நமக்கு வந்து ஹிப்பு தெரிஞ்சால் அது ஃபேமிலிஸ். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் எல்லாம் நீண்ட நாளாக கேட்டுட்டு இருந்த ஒன்று தான். ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி போட்டிருந்தேன். ஆனாலுமே அது இப்போ வந்தவங்களுக்கு அது கரெக்டாக வந்து போய் சேரலேன்னு நினைக்கிறேன். கேட்டுகிட்டே இருந்த ஒரு வீடியோ தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே பார்த்தோம்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் டேப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி அழகாக நான் எப்படி சாரீ கட்டுறேங்கிறத உங்களுக்கு வீடியோஸ் எடுத்துருக்கேன். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அடுத்து வந்து நான் இதில் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கேன். அதுவும் நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இப்போ நான் வந்து எடுத்திருக்க சாரீ என்னன்னு பார்த்தீங்கன்னா, டிஷ்யூ காட்டன் தான் எடுத்திருக்கேன். டிஷ்யூ மெட்டீரியல். இந்த சாரீ நம்ம வந்து ஏற்கனவே ஒரு டைம் நான் வந்து ட்ரை பண்ணியிருப்பேன். நாமக்கல் கோயிலுக்கு போயிருந்தபோது ட்ரை பண்ணியிருப்பேன். இப்போ அதை தான் வந்து நான் உங்களுக்கு வேர் பண்ணி காட்டுறேன். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா நான் எதுவுமே பண்ணலை. வாஷ் பண்ணி வச்ச வாக்கில் அப்படியே இருக்குது. டிஷ்யூ பொறுத்த வரைக்குமே நம்ம வாஷ் பண்ணாலுமே அந்த சாஃப்ட்னஸ் வந்து கம்மியாக தான் கிடைக்கும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இந்த சைடு நம்ம கீழே நான் வந்து ஃபால்ஸ் வச்சுருக்கேன். சின்ன சின்ன டிப்ஸு தான் இது. வந்து கீழே நம்ம ஃபால்ஸ் இருக்கிறது நமக்கு ரொம்ப பெட்ரு. இந்த சாரீ நல்லாவே அப்படி சொல்கிறது இறக்கும் நல்லாவே. இது எனக்கு வந்து இவ்வளோ மடிக்கிற மாதிரி இருக்கும். ஹைட்டாக இருக்கிறவங்களுக்கு இது கரெக்டாக இருக்கும். நான் ஷார்ட்டாக இருக்கேன். இப்போ கரெக்டாக இந்த இடத்துக்கு நம்ம வந்து இந்த ஃப்ளீட்டை வந்து இந்த இடத்த வந்து நம்ம சொருகிக்கிறோம். சரிங்களா? நல்லா உள்ளார டக்கின் பண்ணிக்கணும். இப்போ நம்ம கரெக்டாக பண்ணிவிட்டு இப்படி கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா நமக்கு எங்கேயுமே சுருக்கமாக இருக்காது. இப்போ எனக்கு தொப்பை இருக்குது, உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போது தெரியும். ஆனாலுமே இப்படி சொருவும் போது நான் எக்ஸ்ட்ரா எதுவும் துணி சொருகி இருக்கிற மாதிரி தெரியல. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது. கரெக்டாக நம்ம இடுப்பு ஃபுல்லாகவே கரெக்டாக நமக்கு எந்த அளவுக்கு வேணும் அப்படிங்கிறது. சாரீ பொறுத்த வரைக்கும் கொஞ்சமாவது நம்ம காலுக்கு கீழே தரையை தொடுற மாதிரி இருக்கணும். அப்போ தான் சாரீ கட்டினா நமக்கு வந்து நல்லா லுக்னஸ் கிடைக்கும். இப்போ இதை நம்ம வந்து நல்லா சுற்றிக்கலாம். பார்த்திங்கன்னா பின்னாடியும் முன்னாடியும் நம்ம சொருவிட்டோம். இப்போ இது அப்படி இப்படி நம்ம ஒரு ரவுண்ட் வந்துட்டு இந்த இடத்துல விட்டுருணும். இப்போ நம்ம வந்து மேல் செஸ்ட் ஃப்ளீட் வந்து எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இந்த சாரீ பொறுத்த வரைக்கும் செஸ்ட் ஃப்ளீட் வந்து டக்குன்னு உட்காந்துரும். நீங்கள் சிங்கிள் ஃப்ளீட் போடுறதுனாலும் ஓகே, இல்லை நான் வந்து ஆஃபீஸ் போகிறேன், காலேஜ் போகிறேன் அப்படின்னு இருந்தாலும் சரி. இப்போ நான் வந்து மேலே இருக்கிறது ரைட்டில் வந்து நம்ம மடிப்பு எடுக்கக்கூடாது. ரைட் சைடில் எப்படி பிடிச்சிட்டு லெஃப்ட் சைடில் நம்ம தேவையான அளவு நான் வந்து இவ்வளோ எடுத்துப்பேன். உங்களுக்கு இதை விட சின்னதாக வேணாலும் நீங்கள் சின்னதாக ட்ரை பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு இந்த சைஸ் இருந்தாலும் ஓகே அப்படின்னாலும் இந்த சைஸில் நம்ம வந்துட்டு எடுத்துக்கலாம். ஒரே ஈவனாக நம்ம எடுத்துக்கலாம். சின்னது பெருசு எடுத்தோங்கிற பட்சத்தில் நமக்கு வந்து என்ன ஆகும்னா சைடு அடிக்கும். இன்னொன்று என்ன ஆகும், நமக்கு வந்து ஒரு கம்ஃபர்ட்டாகவே இருக்காது. ஓகேங்களா? இப்போ நான் வந்துட்டு எத்தனை ஃப்ளீட் எடுத்துக்கிறேன் பார்த்துக்கலாம். 1 2 3 4 5 6 7. இப்போ நான் காமனாக எப்போவுமே 7 ஃப்ளீட் எடுப்பேன். இந்த 9 அப்படி எடுக்கிறதுல உங்களோட சாய்ஸ் தான். நான் 7 எடுத்துப்பேன். முன்னாடி 5 எடுத்துகிட்டு இருந்தோம். இப்போ வந்து நான் 7 எடுத்துப்பேன். இப்போ நம்ம இப்படி எடுக்கும் போதே மடிப்பு நமக்கு வந்து சமமாக வந்துடும். அப்போது நம்ம அந்த மடிப்பை கரெக்டாக ஈவனாக அரேஞ்ச் பண்ணிக்கிட்டால் போதும். ஓகேங்களா? ஸோ ரொம்ப ஈஸி தான். நான் இப்படி தான் சாரீ கட்டுவேன். நான் இதுக்காக வந்து ரொம்ப டைம் எடுத்து ரொம்ப இது பண்ணிக்கிட்டுலாம் நான் கட்ட மாட்டேன். இவ்வளோ தான் என்னோடய சாரீ கட்டுறது. அதே லக்ஸுக்கு நிறுவுக்கு கட்டினாலுமே நான் அவ்வளோதான் டைம் எடுத்துப்பேன். அதிக டைம்லாம் நான் எடுத்துக்க மாட்டேன். இப்போ இங்கே வந்து இந்த இடத்துல கொஞ்சம் நமக்கு அப் அண்ட் டவுன்ஸ் இருக்கு இல்லையா? அதை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அதுக்குன்னு இந்த ஃப்ளீட்டை விட்டுற வேணும். அப்படியே நம்ம இதை பிடிச்சிக்கிட்டு இப்படி நம்ம இது பண்ணோம் அப்படின்னா நமக்கு இங்கே வந்து ஈவனாக உட்காந்துக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணோம், இப்படி கரெக்டாக நம்ம எடுத்துக்கலாம். புரியுதுங்களா? இப்படி நம்ம எது சின்னதாக இருக்கோ அதை உள்ளார தள்ளிட்டு, எது கொஞ்சம் பெருசாக இருக்கோ அதை நம்ம வெளியில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு எல்லா ஃப்ளீட்டுமே ஈவனாக கரெக்டாக வந்துடும். பாருங்கள், இந்த ஒரு ஃப்ளீட்டு, அதாவது இந்த ஃப்ளீட்டுக்கு அடுத்த ஃப்ளீட்டு நல்லாவே ஹைட்டாக இருக்குது. ஓகேங்களா? அதாவது லென்த்தாக இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணோம், அவனை அப்படியே உள்ளார தள்ளிட்டு இவனை கரெக்டாக இந்த இடத்துல பிடிச்சி நம்ம இப்படி பண்ணிக்கலாம்.
இல்லை நான் வந்து ஃபஸ்ட்டே நான் ஃப்ரீ ஃப்ளீட்டிங் எடுத்து வச்சிட்றேன் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அதையும் எடுத்து வச்சுக்கலாம். அதுவும் கேட்டிருக்கீங்க, அதுவும் சீக்கிரமாக நான் வந்து போடுறேன். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லாமே ஈவனாக வந்துருச்சு. நம்ம ஹைட் எவ்வளவோ அந்த ஹைட்டுக்கு நம்ம பார்த்து குத்திக்கலாம். நான் 3 பின்னு தான், 3 பின்னு வச்சு நான் சாரீ கட்டிடுவேன். பட் இன்னொரு பின்னை சேர்ப்பேன், அது எங்கங்கிறத நான் சொல்கிறேன் கடைசியாக. இப்போ எனக்கு இந்த லென்த்து ஓகே. இப்போ இவனை வந்து நான் இங்கே வந்து பின் வச்சு செக்யூர் பண்ணிக்கிறேன். இல்லை எனக்கு இதை விட கொஞ்சம் லென்த்து வேணும் அப்படின்னா நம்ம கொஞ்சமாக லென்த்து இழுத்து விட்டுக்கலாம். ஓகேங்களா? நம்ம பார்த்தா இப்போ நான் வந்து கொஞ்சம் ஹீல்ஸ் போடுவேன், அதனால் என்ன பண்ணுவோன்னா கொஞ்சம் ஃப்ளீட்டை இந்த இங்கே இப்படி வச்சுக்குவேன். அப்போ தான் எனக்கு நல்லாயிருக்கும். கொஞ்சமாக நான் இவ்வளோ ஹீல்ஸ் போடுறதுனால லைட்டாக உயரம் கொடுக்கும். அப்போ வந்து எனக்கு அந்த இடம் கரெக்டாக இருக்கும். இப்போ நான் வந்து டிஷர்ட்லேயே நான் வந்து பின் பண்ணிக்கிறேன். சரிங்களா? இப்போ நான் இங்கே வந்து பின் பண்ணிட்டேன். ஓகேங்களா? இதுக்கு கீழே பின் பண்ணுறதுக்கு நமக்கு ஒருத்தரோட ஹெல்ப், அம்மா இல்லை ஹஸ்பண்ட், யாராவது ஒரு ஹெல்ப் நமக்கு தேவை. இப்போ என்ன பண்ணணும், இந்த இடத்துல எந்த சுருக்கு எந்த இதுவும் இல்லை, பின்னாடி பார்த்துக்கோங்க, எதுவும் இல்லை. இப்போது இந்த இதை எடுத்து இப்படி அப்படி இந்த ஃப்ளீட்டோட இப்படி எடுத்து வச்சோன்னா இங்கே சமமாக நமக்கு வந்துடும். அப்படியே நம்ம இந்த ஃப்ளீட்டை இந்த சாரியை இப்படி நம்மளோட வைத்துட்டு வந்து, எனக்கு இந்த இங்கிலீஷ் எல்லாம் பேச தெரியாது, நான் இப்படி தான் சொல்லுவேன். நீங்கள் அதை வந்து கரெக்டாக இது பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு முன்னாடி கரெக்டாக வந்துருச்சுங்களா? தெரியுதுங்களா உங்களுக்கு? கரெக்டாக நமக்கு வந்துருச்சு. அப்போ நம்ம என்ன பண்ணோம், நல்லா இந்த இதை வந்து இந்த இந்த சாரியை நல்லாவே இழுத்துக்கணும். ஓகேங்களா? இழுத்துட்டோம் அப்படின்னா பார்த்துக்கோங்க, இப்போது இங்கே வந்துருச்சு. இப்போது இதை வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்மளோட இன்ஸ்கர்ட் இருக்கு இல்லைங்களா, இன்ஸ்கர்ட்டோடு சேர்ந்து ஒரு சேஃப்டி பின் போடுறோம். புரியுதுங்களா? ஏன் இது போடுறோம் அப்படின்னா இந்த இடம் சுருக்கம் வராது நமக்கு. இங்கே மடிப்பு சீலை வந்து இப்படி சுருண்டுக்கிட்டு போகாது. ஸோ எனக்கு தெரிஞ்சு நான் 2004 நான் இப்படி தான் கட்டிகிட்ருக்கேன். அதுக்கு முன்னாடி எனக்கு கட்டி தான் விடுவாங்க. பட் நான் 2004 நானாக தான் கட்டிக்கிறேன். ஸோ நான் இப்படி தான் கட்டிகிட்டு இருக்கேன். பசங்களுக்கு இப்படி தான் சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ தான் மெயின் இந்த ஃப்ளீட் நம்ம எடுக்கணும். ஓகேங்களா? கரெக்டாக அப்படி வச்சுக்கலாம். இது இன்னும் கொஞ்சம் கூட நம்ம என்ன பண்ணோம்னா இப்படி கூட வச்சுக்கலாம். இந்த இடத்துல கூட நம்ம இன்னர்ஸ் போடுற அந்த எட்ஜ் வருது இல்லைங்களா, அந்த இடத்துல கூட நம்ம வந்து சேஃப்டி பின் போட்டுக்கலாம். ஓகேங்களா? இப்போ பார்த்துக்கிங்க, நான் இங்கே தான் போட்டிருக்கேன். இப்போது ஃப்ளீட் எடுக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் நல்லாவே பெரிய பெரிய ஃப்ளீட்டாக தான் எடுப்பேன். சென்டர் ஃப்ளீட் வந்து எனக்கு ஒரு 4-5 வந்தால் போதும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் நான் நல்லா பெருசாகவே எடுத்துடுவேன். நமக்கு வந்து 4 ஃப்ளீட் நான் வந்து எடுத்திருக்கேன். புரியுதுங்களா? அப்போ இதுலேயே வந்து நான் சின்னதாக எடுத்து காட்டுறேன். இந்த மடிப்பு இருக்குது பாருங்கள், இந்த மடிப்புலேருந்து எடுக்கலாம். ஆனால் நான் இங்கே கொஞ்சம் முந்தி விட்டுருக்கனால இந்த மடிப்புலேருந்து நம்மளால் எடுக்க முடியாது. இருந்தாலும் நான் ட்ரை பண்ணி காட்டுறேன். உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் நான் ட்ரை பண்ணி காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா நான் மடிப்பு எடுத்துட்டேன். இப்போது இந்த இடத்துல இதை நல்லா இப்படி தள்ளி விட்டுட்டு நம்ம இங்கே வந்து சொல்லிக்கலாம். நான் ஏன் டிஷ்யூ காட்டில் கட்டி காமிக்கிறேன்னா, நீங்கள் டிஷ்யூவில் கட்டிட்டீங்கனாலே அடுத்தது நீங்கள் வந்து சாஃப்ட் சில்க்ஸு, பார்டர் வச்ச சாரீஸ், பட்டு சாரீஸ் கட்டுறதுக்கு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால தான் நான் வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு டிஷ்யூவில் கட்டி காமிக்கிறேன். டிஷ்யூவில் கட்டும் போது நமக்கு ஃப்ளீட் இப்படி தான் வரும். இப்போ இது எப்படி பண்ணுறதுங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம மேலே சரி பண்ணி இங்கே இந்த இடத்துல நம்ம வந்து பின் போட்டிருக்கோம் இல்லைங்களா, அதை இந்த மடிப்புக்குள்ளார தெரியுதுங்களா, இந்த மடிப்புக்குள்ளார இப்படி கை விட்டு அதே போல் இந்த இங்கே எக்ஸ்ட்ரா துணி இருக்கு இல்லையா, அந்த இடத்துல கை விட்டு இதை நம்ம இழுத்தோம் அப்படின்னா நமக்கு இங்கே என்ன ஆகும்னா நல்லா வந்து டைட்டாக உட்காந்துரும். புரியுதுங்களா? தெரியுதா? இந்த இடத்துல இந்த துணியை வந்து இப்படி நம்ம சொருவிக்கலாம். இப்போது இந்த இடமும் நமக்கு வந்து தூக்கிட்டு இல்லை. இப்போது கீழே சரி பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இந்த மேலே ஒரு சேஃப்டி பின் உங்களுக்கு தெரியும், இங்கே ஒரு பின்னை குத்தி மொத்தம் நம்ம வந்து 3 பின்னு தான் குத்திருக்கோம். ஓகேங்களா? ஏதாவது வாய்ஸ் பிரேக் ஆகிருந்துச்சின்னா இடையில கால் வந்துருச்சு, ரென்சி கால் பண்ணிட்டாங்க.
இப்போ நம்ம இந்த இடத்துல பின் பண்ணிட்டோம். இந்த இடம் ஏதாவது உங்களுக்கு வந்து மாற்றங்கள் தெரியுதா? எது தெரில. இப்போ நமக்கு கீழே தான் ஃபுல் வேலை. அதுக்கு முன்னாடி இந்த துணி எக்ஸ்ட்ரா இருக்கு இல்லையா, அவங்கள என்ன பண்ணணும்னா அப்படியே நீட்டாக டக்கிங் பண்ணிடணும். அப்போ தான் நமக்கு வந்து இந்த வயிறு அது எதுவுமே நமக்கு வந்து ஆக்கூட தெரியாது. அப்படியே நல்லா டக்கிங் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம டக்கிங் பண்ணிட்டோம். இந்த எல்லாமே ஓகேவா இருக்குது. இப்போ மேலே இதை சரி பண்ணிடுவோம். ஓகேங்களா? இப்போ நம்ம இதை சரி பண்ணாதான் நம்ம கீழே வந்து சரி பண்ணிக்க பெட்டராக இருக்கும். கீழே வந்து நான் ரக்ஷு கூப்பிட்டு தான் வந்து சரி பண்ண சொன்னேன். அப்பயுமே நமக்கு வந்து டிஷ்யூவில் அப்படி தான் வரும். நம்ம வந்து ஸ்ட்ரைட்னர் வச்சு நம்ம சரி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மெயினாக என்னதுப்பா, இப்போ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நான் இங்கே ஒரு பின்னு போட்டிருக்கேன், பின்னாடி ஒரு பின்னு போட்டிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இப்படி தான் இந்த மெத்தடில் தான் நான் சாரீ கட்டுவேன். இப்போது எனக்கு வந்து நான் வண்டியில் போகிறேன், எனக்கு வந்து சைடு அடிக்கக்கூடாது, நான் வந்து டீச்சராக ஒர்க் போகிறேன் அப்படின்னா ஒன்றுமே இல்லைங்க. பார்த்துக்கோங்க, இந்த இதை வந்து இப்படி எடுத்து விட்டுட்டு இந்த மடிப்பு நீங்கள் நிறையா பக்கம் பார்த்துருப்பீங்க, இங்கே குத்துவாங்க. ஸோ ஆக்சுவலாக நம்ம இங்கே குத்தவே வேண்டாம். இங்கே குத்தணும் அப்படின்னா என்ன ஆகுனா இந்த இடம் இப்படி இழுத்துக்கிட்டு வரும் நமக்கு. ஸோ அதனால் சிம்பிள், இந்த மடிப்பு இருக்கு இல்லைங்களா, ஃபஸ்ட்டு ஒரு மடிப்பு, ரெண்டாவது மடிப்புக்குள்ளார வந்து இந்த இடத்துல ஒரு பின் போட்டுக்கலாம். இப்போமே ஈவன் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இந்த இடத்துல வந்து ஒரு பின்னை செக்யூர் பண்ணுறோம். ஓகேங்களா? ப்ளவுஸோடு சேர்ந்து போட்டுக்கிறோம். அப்போது இங்கேயும் நமக்கு வந்து சுருண்டு வராது, இங்கேயும் நமக்கு வந்து அசிங்கமாக தெரியாது. ஸோ சாரீ கட்டி கொஞ்சமாவது நமக்கு வந்து ஹிப்பு தெரிஞ்சால் அது லுக்குன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இப்போ நமக்கு வந்து இப்படி கை தூக்குனா எது பண்ணாலுமே நமக்கு வந்து அசிங்கமாக தெரியாது. ஸோ உங்களுக்கு இது பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்து நான் வந்து காட்டன் சாரியில் கட்டி போடுறேன். சரிங்களா? ஓகேவான்னு சொல்லுங்கள். காட்டன் சாரியில் நான் கட்டி போடுறேன். காட்டனில் கட்டி போடுங்கன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணாதான் நான் காட்டனில் கட்டி போடுறேன். அடுத்து வந்து நான் இப்போ என்னோடய பாடிக்கு வந்து நான் கட்டி காமிச்சிட்டேன். ஒரு சிலர்லாம் வந்து ரக்ஷுக்கு வந்து கட்டி காமிங்கன்னு சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பாக அதுவும் நான் கட்டி காட்டுறேன். ஃபஸ்ட்டு இதை உங்களுக்கு ஓகேவான்னு பார்த்துக்கோங்க. உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஓகேவான்னு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம வந்து அழகாக தலை சீவிட்டு பூ வச்சுட்டு இன்ட்ரோ வீடியோ எடுக்கலாம். ஓகேங்களா? ஏன்னா நான் காலையில் எந்திரிச்சோடனே குளிச்சுட்டேன், ஆனால் இப்படி வேர்க்குது பாருங்கள். இப்போ நம்ம வந்து தலை சீவிலாம். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் டேப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பாய். ஃபைனலாக நம்ம வந்து சாரீ கட்டி இப்படி தான் இருக்குது. ப்ளவுஸ் வந்து நல்லாவே லூஸ் ஆகிடுச்சு. நம்ம வெயிட் லாஸில் இருக்கோம் இல்லையா, ப்ளவுஸ் வந்து நமக்கு நல்லாவே லூஸ் ஆகிடுச்சு. ஸோ எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். நல்லா அழகாக சாரீ கட்டி பூ வச்சு ஃப்ரீ ஹேர் போட்டிருக்கேன். நான் அப்புறம் அவுத்துருவேன் மூடி ஈரமாக இருக்குன்ட்டு. எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பாய். ஃபோட்டோ எடுத்து